தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள 2025-2026 ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாயிகளுக்கு வழக்கம் போல் ஏமாற்றம் அளிப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக 45,661 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி விரிவாக விடுத்துள்ள அறிக்கை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிப்படி வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தொடர்ந்து 5வது ஆண்டாக சமர்ப்பித்து வருவது வரவேற்புக்குரியது என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். ரூபாய் 10 கோடியில் முந்திரி வாரியம், 50 முக்கிய உழவர் சந்தைகளை மேம்படுத்த ரூபாய் 8 கோடி, ரூபாய் 50 கோடியில் 100 வேளாண் விலை பொருட்கள் மதிப்பு கூட்டு மையங்கள், இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கான மதுரை, சென்னை, கோவை, தூத்துக்குடி ஆகிய இடங்களில் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்புகள் சிறப்பானவை என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான வேளாண் பட்டதாரிகளை கொண்டு கிராமந்தோறும் விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளின் சேவைகளையும் ஒரே இடத்தில் வழங்கிடும் வகையில் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்கிற ஆராய்ச்சியாளர் திரு செல்வம் அவர்களின் திட்டம் ஏற்கப்பட்டு 1000 முதல்வர் உழவர் சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. ஆனால் இதில் சந்தைப்படுத்துதல் என்கிற அம்சம் இல்லாதது மிகப்பெரிய பின்னடைவாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக 2021 தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த 505 தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. அவற்றில் வரிசை எண் 27 முதல் 110 வரை மொத்தம் 83 வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. அவற்றில் இதுவரை 10 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. மீதமுள்ள 73 வாக்குறுதிகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஆவது நிறைவேற்றப்படும் எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலும் ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது. இதுல விவசாயிகளுக்கு என்ன சாதகம் என்ன பாதகம், இந்த அரசாங்கம் என்ன செய்யாம நம்மளுக்கு விட்டுருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு நிதிநிலை அறிக்கை என்னன்னா வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை வேளாண்மைக்கானது அல்ல, நாட்டோட உணவு தேவையோடும் சார்ந்தது. நம்மளோட உலகத்துல முதல் தேவையது உணவு, உடை, அதுக்கப்புறம் தான் இருப்பிடம். அந்த உணவுக்கானது முதல் நிதிநிலை அறிக்கையில் என்ன இருக்கணும், என்னென்ன உணவுப் பொருட்கள், உணவு தானியம் எவ்வளவு, பழங்கள் எவ்வளவு, காய்கறிகள் எவ்வளவு, கீரைகள் எவ்வளவு, இதெல்லாம் எவ்வளவு நம்ம மாநிலத்துக்கு தேவை, இதையெல்லாம் எப்படி உற்பத்தி பண்ண போறோம், எந்த மாவட்டத்துல எது உற்பத்தி பண்ண போறோம், எத்தனை டன் உற்பத்தி பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கணும். அதுவும் இங்க இல்லை. இதையெல்லாம் உற்பத்தி பண்றது விவசாயிகள் அரசாங்கம் ஈடுபடுத்துது இல்லையா, அவர்களுக்கு என்ன வருவாய் அப்படிங்கிறத சொல்லணும். அதுவும் இந்த பட்ஜெட்ல இல்லை. அப்ப இதுவரைக்கும் இந்த பட்ஜெட்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா 75 ஆண்டுகள வரலாற்றுல பட்ஜெட்ல இது மாதிரி சொன்னதே கிடையாது. சரி, இது என்ன சிறப்பான பட்ஜெட்? ஏன் இதில் நம்ம எதிர்பார்க்கணும்னா வேளாண்மைக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கை 5வது முறையாக தமிழ்நாட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் திமுக விவசாயிகளுக்கு சொன்ன வாக்கு நிறைவேற்றுக்கு நம்ம இதை வரவேற்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா 5வது வருஷமா இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆண்டதுல பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்தாங்க நேற்று முன்தினம். 5 வருஷமா நாங்க என்னென்ன மாற்றங்கள் உருவாக்கியிருக்கோம். ஆனா இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கை 5 ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்பட்டதுல விவசாயிகள் வாழ்க்கையில் என்ன மாற்றம், முன்னேற்றம், வருமானத்துல என்ன உயர்ந்திருக்கிறது, திட்டங்கள் எப்படி சென்றடைந்திருக்கிறது, இது எப்படி விவசாய உற்பத்தியை பெருக்கிறது, இந்த உற்பத்தி எப்படி விவசாயில வாழ வச்சிருக்கிற தரவுகள் கட்டாயம் விவசாயத்திற்கான வேளாண்மை பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கணும்ல, அதையே தாக்கல் செய்யல. ஏன்னா இது எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறது நமக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கும். அதற்கான வாய்ப்பும் இந்த தமிழ்நாடு அரசு இந்த முறை அதை செய்யல. சிறுதானியங்களை கட்டுப்படியான விலையில் கொள்முதல் செய்து நியாய விலை கடையில் விநியோகம் செய்யாத சிறுதானிய இயக்கம் இந்தோனேஷியா, மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்து பாமாயில் இறக்குமதி செய்து லிட்டர் ரூபாய் 100க்கு வாங்கி 1 லிட்டருக்கு ரூபாய் 75 மானியம் கொடுத்து லிட்டர் ரூபாய் 25க்கு நியாய விலை கடையில் விற்று தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தில் இருந்து ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் இந்தோனேஷியா, மலேசியா விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்துவிட்டு கண் துடைப்புக்காக அறிவிக்கப்பட்டுள்ள எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் வாக்குறுதிப்படி நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 2500 தராமல் நேரடி கொள்முதல் நிலையங்களில் மூட்டை 50 ரூபாய் லஞ்சம் வாங்குவதை ஒழிக்காமல் நெல் சிறப்பு தொகுப்பு திட்டம் தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்யாத
மக்காசோள உற்பத்தி திட்டம் செயற்கையாக நியாய விலை கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசியை வழங்கிவிட்டு 125 கோடியில் ஊட்டச்சத்து வேளாண் இயக்கம் அழிந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் அரசு மரமான பனையை காக்க கல் இறக்கி விற்க அனுமதி கொடுக்காமல் பனையை ஊக்குவிக்க 1.65 கோடியில் திட்டம், பருத்தி கொள்முதல் இல்லாத தமிழ்நாட்டில் 12 கோடியில் பருத்தி சாகுபடி திட்டம் என நடைமுறைக்கு ஒவ்வாத, விவசாயிகளுக்கு உதவாத நிறைய திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பது வேளாண்மைக்கான இடுபொருட்கள், அதாவது உரங்கள், மருந்துகள், விதைகள், உயிர் உரங்கள், இயந்திரங்கள் ஆகியவற்றை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அரசின் திட்டங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு தரமற்ற உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காகவே மேற்கண்ட இது போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை வேளாண்மை துறை சந்தைப்படுத்துவதற்கான எவ்வித திட்டங்களும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படவில்லை என்று வேதனையுடன் கருத்து தெரிவித்துள்ளார். 6 லட்சம் விவசாயிகள் வேளாண் உரிமை மின்சாரம் கேட்டு காத்து கொண்டிருக்க, ஆட்சிக்கு வந்தவுடன் அனைவருக்கும் வேளாண் மின்சார இணைப்புகள் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக திமுக அறிவித்துவிட்டு வெறும் 1,86,000 விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கி இருப்பது விவசாயிகளை கடுமையான ஏமாற்றத்திற்கு ஆளாகி உள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில 10 கோடியில முந்திரி வாரியம் அமைச்சிருக்கிறாங்க. 50 முக்கிய உழவர் சந்தைகளை மேம்படுத்துறதுக்கு 8 கோடி, 50 கோடியில 100 வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு அங்காடிகள் அமைக்க போறாங்க. அது வரவேற்புக்குரியது. அதே மாதிரி இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்கள் எல்லாம் ஆய்வகத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி லேப் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோவை, தூத்துக்குடி 4 இடத்துல லேப் கொண்டு வர்றாங்க. அது ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம். அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு முதல்வருடைய உழவர் உதவி மையம் திட்டம் அறிவிச்சிருக்காங்க. 1000 கிராமங்கள்ல ஆரம்பிக்க போறாங்க. இந்த திட்டத்தை தான் உழவர்கள், விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அனைத்து துறைகள் சார்ந்த சேவைகளை கிராமத்திலே வழங்கணும். அதற்காக உழவர் உதவி மையம் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கணும்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியா வலியுறுத்தி கொண்டே இருந்தோம். நம்ம ஆராய்ச்சியாளர், வேளாண் ஆராய்ச்சியாளர் திருச்செல்லும் அவர்கள் முன்மொழிந்த திட்டம். இப்ப இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா, விவசாயிகள் பொருளை சந்தைப்படுத்துங்கிற அம்சமே விடுபட்டு போனதா மிகப்பெரிய பின்னடைவா இருக்குது. அதையும் வருங்காலத்துல தமிழ்நாடு அரசு சரி செய்யும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த சில முன்னேற்றங்கள், மாற்றங்கள் இருந்தாலும் விவசாயிகள் எதை எதிர்பார்த்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திமுக ஆட்சி வருவதற்கு காரணம் அவங்க தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த 505ல பாத்தீங்கன்னா 27ல இருந்து 110 வரைக்கும் 83 வாக்குறுதிகள் வேளாண்மை சம்பந்தப்பட்டது. அந்த வேளாண்மை சம்பந்தப்பட்ட 83 வாக்குறுதிகளை 10 மடங்கு நிறைவேற்றிருக்கிறாங்க. 73 குறித்து இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே கிடையாது. அப்ப அந்த 73 குறித்து நிறைவேற்றப்படாத 73 மிக முக்கியமான அறிவிப்புகள் இடம்பெறப்பட தமிழ்நாட்டு விவசாயிகள் அனைவரும் இன்று காத்திருந்தார்கள். அந்த 73 எதுவுமே இன்னைக்கு நிறைவேற்றப்படல. அது குறித்த அறிவிப்பும் இல்ல. விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சி நிற்கும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள உழவர் சந்தைக்கு வரும் வழியில் இருபுறமும் காய்கறி வியாபாரிகள் சட்ட விரோதமாக கடைகளை அமைத்து விற்பனை செய்து உழவர் சந்தை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பறித்து வருவது குறித்து தொடர்ந்து விவசாயிகள் போராடி வரும் சூழ்நிலையில் அது குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல், அறிவிப்பு செய்யாமல் உழவர் சந்தை காய்கறிகளை நேரடியாக மக்களுக்கு இணையதளம் மூலமாக வழங்கப்படும் என அறிவிப்பு செய்துள்ளது வெறும் ஏமாற்று நடவடிக்கையாகும். காவிரி டெல்டா மாவட்டங்களில் 22 நவீன நெல் சேமிப்பு மையங்கள், மற்ற மாவட்டங்களில் 6 நெல் சேமிப்பு மையங்கள் என்கிற அறிவிப்பு ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு ஆறுதல் தரக்கூடியது உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற பல ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் 2000 கோடி செலவில் 80,000 இயற்கை வேளாண்மை பணிகளை 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் செயல்படுத்துவோம் என்பது நகைச்சுவையாக உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2925 கிலோமீட்டர் நீள பாசன கால்வாய்களை தூர்வார 13.80 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளைப் போல ஊழல் இல்லாமல் மிக சரியாக பணிகள் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். அப்ப இந்த நிதிநிலை அறிக்கையில பாத்தீங்கன்னா சில இயக்கங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. சிறுதானியங்களுக்கான இயக்கம். சிறுதானியங்களை கொள்முதல் பண்ணி நியாய விலை கடைகள்ல விற்கணும். அதற்கு கட்டுப்படியான விலை குடிக்கணும். அதை செய்யாம சிறுதானிய இயக்கத்தை அறிவிச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம்? சிறுதானிய ஆண்டு ஒண்ணு கொண்டாடுறாங்க. சிறுதானியங்கள் பூரா விலையேறிச்சு. அப்ப ஆண்டு முடிஞ்சு போச்சு, சிறுதானியங்கள விலையும் குறைஞ்சு போச்சு. அதை நம்பி உற்பத்தி பண்ண விவசாயிகள் பூரா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடனாளியாகி கிடக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த எண்ணெய் வித்துக்கள் இயக்கம்னு என்ன?
நம்ம சாப்பிட்றதுக்கான சமையல் எண்ணெய் வேணும். இந்த சமையல் எண்ணெய்க்கு இன்னொன்று தமிழ்நாடு அரசாங்கம் இந்தோனேசியா மலேசியாவிலிருந்து பாம் ஆயிலை லிட்டர் 100 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணி அதுக்கு 1 லிட்டருக்கு 75 ரூபா மானியம் கொடுத்து 25 ரூபாய்க்கு நியாய விலை கடையில் விற்கிறாங்க. ஒவ்வொரு மாசம் 2 கோடி லிட்டர் விற்கிறாங்க. இப்படி நம்ம வரிப்பணத்திலிருந்து வருஷத்துக்கு 2000 கோடி ரூபாய் மானிய தொகை எங்க போகுது? இந்தோனேசியாவுக்கு போகுது, மலேசியாவுக்கு போகுது. இந்தோனேசியா மலேசியாவுக்கு மானியத்தை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுல நிலக்கடலை உற்பத்தி செய்யற விவசாயிகள், தேங்காய் உற்பத்தி செய்யற விவசாயிகள், எள் உற்பத்தி செய்யற விவசாயிகள் பூரா விலை கிடைக்காம கட்டுப்படியான விலைக்காம நஷ்டத்துல இருக்கிறாங்க, வெளியேறிட்டு இருக்கிறாங்க. ஆக உள்நாட்டு பொருட்கள் நீங்க ஊக்குவிக்க வெளிநாட்டில இருந்து கொண்டு பொருளை வித்துட்டு அதுக்கு மானியம் கொடுத்துட்டு அதுக்கு 2000 கோடி மானியம் கொடுத்துட்டு இங்க எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் எதற்கு? இது யாரை ஏமாற்றுவதற்கு? இந்த கேள்வி நம்மளுக்கு எழுகிறதா இல்லையா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நெல் தொகுப்புக்கு ஒரு இயக்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நெல் தொகுப்புக்கு இயக்கத்தை அறிவிச்சு என்ன ஒரு முன்னேற்றம் நினைச்சிருக்காங்க நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நெல்லுக்கு 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க குவிண்டாலுக்கு. 2021 சொன்னது. இந்த 5 வருஷமா 50, 100 ரூபாய் ஏத்தி 2350 வந்திருக்கு. 2500 வரவே இல்லை. இந்த 2500 பாத்தீங்கன்னா நெல் கொள்முதல் நடக்கிற 50 ரூபாய் மூட்டைக்கு ஊழல், அதை கூட உங்களால் நீக்க முடியல. அப்ப நெல் தொகுப்பு மையம் ஆரம்பிச்சு நெல்லுக்கான தொகுப்பு திட்டத்தை கொடுத்து விவசாயிகளுக்கு எப்படி பயனா இருக்கும்? அடுத்தது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து உணவு இயக்கம் தொடங்கியிருக்காங்க. மிகப்பெரிய சிறுதானியத்துங்களோட தாயகம் தமிழ்நாடு. அனைத்து சிறுதானியங்களையும் விளைஞ்சிட்டு இருந்தது. இங்க சத்தான உணவை சாப்பிட்டு இருந்த மக்கள்கிட்ட கொண்டு வந்து சத்து இல்லாத அரிசிகளை கொடுத்து விரிரக அரிசிகளை கொடுத்து மக்களை சாப்பிட வச்சு இன்னைக்கு மக்களை சத்து இல்லாம ஆக்கிட்டு பத்தாவதுக்கு ரேஷன் கடையில கொடுக்குற அரிசியில போறா செயற்கை உருவாக்கப்பட்ட சத்துக்களை உள்ளடக்க செறிவூட்டப்பட்ட அரிசியை கொடுத்துட்டு இப்போ ஊட்டச்சத்து இயக்கத்தை கொண்டு அறிவிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய தவறான செயல் பாத்தீங்களா? அடுத்தது பனை மேம்படுத்துவதற்கான ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறாங்க. பனைன்னு என்ன? தமிழ்நாடு அரசாங்கத்தோட அரசு மரம் பனை மரம் 50 கோடி பனை மரங்கள் இருந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு 5 கோடி கூட கிடையாது. பனை மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு கொண்டே இருக்குது. அதற்கு மிக முக்கிய காரணம் தமிழ்நாடு அரசு 1/1/1987 கல்லு இறக்கி விற்க பருவதற்கு விதிக்கப்பட்ட தடைதான் பனைமரங்களுடைய பேரழிவுக்கு காரணம். அந்த பனைமரங்களுடைய பேரழிவுக்கு காரணமான அந்த கல்லோட தடையை நீக்காம இவங்க பனை சார்ந்த இயக்கத்தை அறிவிச்சு என்ன பிரயோஜனம்? 17,000 கோடியில் பயிர்க்கடன், 3,000 கோடியில் மூலதன கடன் என அறிவித்திருக்கும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே விவசாயிகள் பெற்ற கடனை ஏன் திருப்பி செலுத்த முடியவில்லை என்பது குறித்து சிந்திக்காதது வேதனைக்குரியது உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோடை உழவு மானியம் 3 லட்சம் ஏக்கருக்கு தலா 2,000 100 விவசாயிகள் வெளிநாட்டு சுற்றுலா என்பது ஆளுங்கட்சிக்காரர்களை மகிழ்ச்சி படுத்துவதற்காகவே உதவுவதாக உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். கள்ளசாராயம் குடித்து இறப்பவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் கொடுத்துவிட்டு நாட்டின் உணவு உற்பத்திக்காக உழைக்கும் நிலமற்ற வேளாண் தொழிலாளர்கள் இறந்தால் அவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது சரியல்ல. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கரும்புக்கு டன்னுக்கு ரூபாய் 4,000 வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்து 5வது ஆண்டில் 3,500 மட்டுமே வழங்கி இருப்பது கரும்பு விவசாயிகளை கடுமையான ஏமாற்றத்திற்கு ஆளாகி உள்ளது என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான சந்தன மரம், செம்மரம் ஆகியவற்றை விவசாயிகளே அரசின் கட்டுப்பாடுகள் இன்றி வளர்த்து வெட்டி விற்பனை செய்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் வேளாண் காடுகள் கொள்கை அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது, வரவேற்கத்தக்கது. வேளாண்மைக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக 20% முதல் 10% மட்டுமே நிதி ஒதுக்கி வருவது விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பெரும் பின்னடைவாக உள்ளது என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். திமுக விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றும் என்கிற நம்பிக்கை பொய்த்து விட்டது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.